அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதியா அல்லது ஆகஸ்ட் 27ஆம் தேதியா, எந்த நாளில் விரதம் இருக்கணும், இதை பற்றின ஆன்மீக தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ண ஜெயந்தி விழா இந்தியா முழுவதுமே ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான். இது கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் நன்னாள் அப்படிங்கிறதால இந்த நாளில் கிருஷ்ணரை குழந்தையாக பாவிச்சு எல்லோரும் வழிபடுவார்கள். கிருஷ்ணர் பிறந்த மதுரா நகரமே விழா கோலம் பூண்டிருக்கும். நீண்ட வரிசையில் நின்று குழந்தை கிருஷ்ணரை பக்தர்கள் வழிபட்டு செல்வார்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை வழிபடுறதால நம்முடைய பாவ வினைகள் எல்லாம் போயிடும், விருப்பங்கள் நிறைவேறும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் அமையும், மகிழ்ச்சியான நிறைவான செல்வ வளம் மிக்க வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையா இருந்துட்டு வருது. இதனால கிருஷ்ண ஜெயந்தி விழாவை எல்லோரும் ஆவலாக எதிர்பார்ப்பது இருக்குது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா நம்ம ஆண்டுதோறும் நம்ம கொண்டாடுறோம். ஆவணி மாதம் தேய்பிறையில், அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரும் 8வது திதியான அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் பகவான் கிருஷ்ணர் நள்ளிரவில் சிறைச்சாலையில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதே கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம். அன்பு, ஒற்றுமை, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை உணர்த்துவதே கிருஷ்ணரின் வாழ்க்கையா இருந்தது. அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து கிருஷ்ணரை பூஜிக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ அஷ்டமி அப்படின்னு பல பேர்களில் நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் குழந்தை இல்லாதவங்க மட்டுமின்றி அனைவரும் கிருஷ்ணரை விரதம் இருந்து உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இந்த நாளில் கிருஷ்ணரின் பாதம் வரைந்து நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு விருப்பமான பலகாரங்களை படைத்து பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26ஆம் தேதி கொண்டாடப்படுவதாக இருப்பது எல்லோரும் அறிந்ததே. காலை 9:13 மணிக்குத்தான் அஷ்டமி திதி பிறக்கின்றது. அதே போல ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு இரவு 9:40 மணிக்கு தான் வருது. அதே சமயம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் சூரிய உதய சமயத்தில் அஷ்டமி இருக்குங்க. இருந்தாலும் காலை 7:30 மணி வரை தான் அஷ்டமி திதி இருக்குது. அதனால ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு 8:54 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் உள்ளது. இதனால ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 27 ஆகிய 2 நாட்களில் எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறது, எந்த நாளில் விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கிற குழப்பம் பக்தர்களிடையே எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. பொதுவாகவே ஒரு நாளின் சூரிய உதயத்தின் போது என்ன திதி மற்றும் நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்த நாளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. அதனால கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரத்தில் என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை இரவு நேரத்தில் தான் மேற்கொள்ளணும். அதன் அடிப்படையில் பார்த்தால் ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவில் தான் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்குங்க. அதனால ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு வரை ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலும் காலை 7:30 மணி வரை மட்டுமே அஷ்டமி திதி இருக்கு. அதனால அன்று மாலை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நம்ம மேற்கொள்ள முடியாது. அதனால ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 11 மணிக்கு பிறகே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. நம்ம அந்த நேரத்திலையும் நள்ளிரவு நேரத்திலையும் நம்மளால வழிபட முடியாது. அப்படிங்கிறதால நம்ம மாலை 6 மணியிலிருந்தே நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை நம்ம இரவு 8-9 மணிக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம் 26ஆம் தேதியே. அதனால குழந்தை வரம் வேண்டியோ அல்லது ஏதாவது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என வேண்டிக் கொண்டோ கிருஷ்ண ஜெயந்திக்கு விரதம் இருப்பவர்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒரு வேளை மட்டுமோ அல்லது எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டோ விரதத்தை துவங்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி நாளான ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி பகல் 3 மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த விரத முறைகள் எல்லாம் அவரவர் உடல் நலத்திற்கு தகுந்தபடி நீங்கள் இருந்துக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள், மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விரதம்லாம் இருக்காதீங்க. நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை பண்ணலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. யார் ஒருத்தர் முறையாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து பூஜைகள் செய்து கிருஷ்ணரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.